அதை ஒன்றா நிற்கணும்னா யார் துணை வேணும்? பெருமான். அவர் தான் செய்வார். அதான் அவருக்கு என்ன கொடுத்தாரு வள்ளுவர்? கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான். அவர் அடக்கிறார். அவர் அடியாராகிய நம்மளுக்கும் உள்ளதையும் அவர் அடக்குவார். மேலெழுந்த மாதிரி அர்த்தம் என்னது? பொறி புலன்கள் கலங்கும் இடத்து அஞ்சேல் என்பார். இந்த மெய்வாய் கண்ணுக்கு பின்னால் வாழ்கின்ற காலத்தில் உலகத்தோடு இருக்கும்போது உடலோடு துன்பம் வரும்னா ஒண்ணு வேண்டாம், பெருமான நினை. அவர் வந்து ஏண்டா கஷ்டப்பட ஒன்றும் வரல, நோய் தானே, அதெல்லாம் தீர்ந்துட்டா திண்ணி வச்சுக்கோ, அந்த இடத்துல பூசிப்போ, தண்ணியில் குடி சாப்பிட முடிஞ்சு போச்சு சொல்றாரு இல்லையா? அப்ப புலன்களின் மூலமாக ஒரு உயிருக்கு உடம்போடு உலகத்தோடு இருக்கிற காலத்திலே வருகின்ற துயரை தீர்க்கிறவன் யாரு? பெருமான். அது மாதிரி இந்த உலகத்தில் நிழநீர் நெருப்பு ஆதாயம் காற்றில் இருக்கக்கூடிய உலகம் நிலை கலந்தாலும் கூட அந்த நிலை கலங்காமல் மழை பொழிந்து உலகத்தையே நல்வழிப்படுத்துகிற அமைப்பில் பெருமானார். ரெண்டு அர்த்தத்தில் சொல்றார். ஐந்து புலம் நிலை கலங்கும் இடத்து அஞ்சேர் என்பார் ஐயார் என்று புந்தி நிலை செந்தவழின். புந்தினா புத்தி, மன நிறைவா படிச்சார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். நம்ம சொல்ற எவ்வளவோ செஞ்சாலும் கூட ஒரு சில வேலைகள் மாசம் நிற்கும் இல்லையா? 60 வயசு வாழ்ந்துருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு எண்ணற்ற பணிகளை நம்ம குடும்பத்தார்கள் செஞ்சுருக்கிறோம், பொதுவில் செஞ்சுருக்கிறோம். எல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு அதை மட்டும் மறக்க முடியல. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி பாடல் பாடுவதில் கூட, இறைவனை போற்றுவதில் கூட ஞானசம்பந்த பெருமானுக்கு சில பதிகங்கள் நெஞ்சில் நீங்காத அமைப்பில் இருக்குதுன்னு சேக்கிழார் பதிவு செய்தார். அது என்ன அர்த்தம்? சேக்கிழாருக்கு நெஞ்சில் நீங்காமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கும் இது முக்கியம். எப்போதெல்லாம் சங்கடப்படுகிறோமோ, எப்போதெல்லாம் மழை வளம் குறைகிறதோ, அப்போதெல்லாம் இந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா நிச்சயம் பண்ணலாம். இன்னைக்கு பெரிய அமைப்பு. நம்முடைய அடியாறு திருக்கூட்டத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 43% கூடியிருக்குமா? பிரபல பார்த்துருப்பீங்களா? மழை வளம் தென்கிழக்கு பருவக்காற்றா நமக்கு உள்ளது. அதில் 43% விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது. எப்பயுமே தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர், திருவள்ளூர் தான் சொல்லுவான். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த வானிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, இங்கே நடுவில் இருக்குது, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி. ஏன்? அடியார்கள் நல்ல அமைப்பில் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த மேகராக குறிச்சி என்று சொல்லக்கூடிய 7 பதிகங்கள் நம்முடைய திருமலைகள் இந்த குருந்தரில் அது இருக்கும். குருந்தருக்கு ஞாபகம் வந்துட்டு இந்த சிவராத்திரி என்று நம்முடைய நெல்லையப்பர் பன்னீர் வழிபாட்டு சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாக்கள் தெரியும். அந்த இரவு முழுக்க முழுக்க அடியார் திருக்கூட்டத்தாரில் திருமொழி வைப்பார்கள். சிவபூஜை செல்வம் திருப்பரங்காரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் சிவபூஜை செய்வார்கள். கண்கொள்ளா காட்சி வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மலர் வெளியிடுவோம் ஆண்டுதோறும். 2-3 ஆண்டு புதிய மலர். இந்த ஆண்டு குருந்தரட்டு இல்லை என்பதின் காரணம் மீண்டும் அதையே வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 60-70 பதிகங்கள் நம்முடைய திருமுறையில், குறிப்பாக தேவார திருவாசகத்தில் இருந்து கொண்டு முக்கியமான பதிகங்கள். அது தவிர அபிராமி அந்தாதி, கந்தர் அனுமதி, கந்தர் கரிவன்பா. அது தவிர இந்த படிக்கக்கூடிய இப்போ படிக்கணும் இல்லையா, மழை தரும் பதிகங்கள் 7 மேகனாக குறித்து சொல்லக்கூடிய பதிகங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் பெயரை கொடுத்தால் உங்கள் பெயரும் அதில் பதிவு செய்வோம். உங்களுக்கு புஸ்தகம் கொடுக்கப்படும். அதனுடைய பதிவு கட்டணம் 100 ரூபா தான். புஸ்தகம் உங்களுக்கு சிவராத்திரிக்கு பார்க்க வராது. இந்த நேரத்தில் ஞாபகம் வந்ததுனால அதை சொல்லுங்கள். அடியார்களை பிரிச்சு புந்தினரை செந்தமிழின் சண்ட விசை போற்றி செய்தார் புகழி வேந்தார். பாட்டு யாராவது நல்லா படிக்கிறவங்க இருக்காங்களாங்க? பண்ணோடு படிக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? யாரும் இதெல்லாம் படிக்க முடியாது, கத்தி தான் படிக்க முடியும். யாரும் இருக்காங்களா? புலனைக்கும் பொறிகலங்கி இந்த பாடல் படிப்பீங்களா? படிங்க. பாட்டு வேணுமா? தாங்க முதல் பாட்டு கழிச்சு பாட்டு. அந்த பண்ணோடு ராகத்தோடு படிக்க. பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டை மேலுந்தி அலமந்த போதாக வஞ்சேல் எங்கரும் செய்வான் அமரும் கோயில் வலவந்த மடவார் கண நடமாட முழவதிர மழையல் தஞ்சி
அப்புறம் பாட்டுட்டேன் கடைசி பாட்டு அன்னமலை பொழில் கொடை சூளையார்த்து எம்பெருமானே அந்தன் காளி மன்னியச்சி மலைநாவன் வளர் ஞான சம்பந்தன் மருவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையும் தான் ஈசனடி ஏற்றுவார்கள் தன்னிசையோடு அமர் உலகித்து அவனெறி சென்று எய்துவான் தாழாது அன்றே அவனெறி சென்று எய்துவான் தாழாது அன்றே. கம்பனம். அந்த பாடல் சேகரார் பதிவு செய்தார் இல்லையா? குந்தி நிறை செந்தமிழின் சந்தவிசை போற்றி செய்தார். இந்த பண்ணு சந்த ராகமெல்லாம் அருமையான வைப்போம். அந்த பாடலை பாடுகின்ற போது அந்த காட்சி நம்ம முன்னால் வர மாதிரி இருக்கும். பாடலை பாடுகின்ற போதே அந்த காட்சி வலம் வந்த மடவார்கள் நடமாட உழவரீரன். பெண்கள், அழகிய பெண்கள், இளமையான பெண்கள் அந்த திருவையாறு வீதியிலே வல வருகிறார்கள். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர பாட்டி சொல்றார். மலையந்தஞ்சி சிரமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார் திருவையாறை. இந்த பெண்கள் நடனமாடிக்கொண்டு வருகிறார்கள். கூடவே அருமையான அமைப்பில் அந்த அட்டத்துக்கு ஏற்ற உழவு வேறு அடிக்கிறது. இந்த ரெண்டையும் பார்த்த உடனே திருவையாறு போயிருப்பீங்கள, மக்கள் நிறைய இருக்கிற மாதிரி குரங்கும் நிறைய இருக்கும். குரங்கு உண்டு இல்லையா? அங்கே நிறைய உண்டு. குரங்கு என்ன ஆச்சு, மழை வந்துருச்சு, இடி இடிக்குன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி பார்த்துக்கிடுச்சான். ஞானசமுத்திரர் பதிவு பண்ணுறாரு. மழை என்று அஞ்சி உழவு அதிர இடி இடிச்சது இல்லையா? மென்மையான பாடல்கள் மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் வையாறை. இந்த திருவையாற்றில் இந்த குரங்கு கூட்டங்கள் என்ன ஆச்சு, இந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்துட்டு மழை வந்துருச்சு, உங்களுக்கு பயம் வந்து மேலே மரத்தில் ஏறி உட்காந்துக்கிடுச்சுன்னு சொல்கிறாரு. இந்த அருமையான பண், அந்த சந்த இசை, அதுக்கு தான் அவர் பாட்டில் சொல்கிறாரு. புந்தி நிறை செந்தமிழின் சந்த விசை போற்றி செய்தார் புகழி வேந்தார். நிச்சயமாக இந்த மழை வராத காலத்தில், மழை வர வேண்டிய காலத்தில் வரலேன்னு வச்சுங்க, இந்த பாடல்களை அடியார் திருக்கூட்டத்திலிருந்து படித்தீங்கன்னா நிச்சயம் பாடி முடித்த உடனே மழை வரும். கண்கூடாக பல அமைப்புகளுக்கு வழிபாட்டுக்குள் முன்னி இருந்து படிக்கணும்னு வச்சுக்க, அது கிடைக்கும். நிச்சயமாக அது செய்ய முடியும். அருமையான அமைப்பில் அந்த செய்தியை அவர் சொல்கிறார். அந்த பதிகம் ஞானசம்பந்தர் பதிகம் முதல் திருமுறையில் 130வது பதிகம். முதல் திருமுறையில் 130வது பதிகம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமைன்னு சொல்லக்கூடிய அந்த பதிகம் முதல் திருமுறையில் 130வது பதிகம். சரி, இப்போ கோயிலுக்கு கருவறைக்கு சாமி கூட போனார், அதுக்கு முன்னாலேயே தான் இந்த பாட்டை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்னாச்சு, கருவறைக்கு முன்பாக கோயில் வீதி, கோயிலுக்குள்ளது படிக்க பாட்டு இல்லையா? இப்போ தான் உள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ள வழிபாடு. வழிபாடு எப்படி செய்கிறாரு? மணி வீதி இடங்கடந்து. மணி வீதினா அழகிய அலங்கரிக்கப்பட்ட மணிகளால் ஆனது. ஏற்கனவே வீதிகள் எல்லாரும் வீட்டு பார்த்தீங்கன்னா, சில பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அலங்காரம் செய்யணும். அதில் இன்னைக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்குது. ஏன்? ஞானசம்பந்தர் வாராருங்கிறதுக்காக. அதுதான் அணி வீதி இடங்கடந்து, அலங்கரிக்கப்பட்ட அந்த வீதிகள் எல்லாம் கடந்து மால் அயனுக்கு அரியபிரான் அன்னும் கோயில். பெருமாளும் பெருமனாலும் காண முடியாத அந்த பெருமானுடைய கோயில், மண்ணும் கோயிலா என்றுக்கும் நிறைந்து இருக்கின்ற அரிய பிரான், அவர்களால் பார்க்க முடியாத பிரான். ஆனால் நமக்காக என்ன செய்தாரு? 276 பாடல் வந்து தரங்களை வந்து பார்த்துருக்காரு. திருமுறை படிக்கவில்லை, வழக்கம் சொல்லும்போது 24 விரும்பி இருக்கின்ற இடம், மண்ணுகின்ற இடம்,
இல்லையா? நமக்கு அருள் செய்வதற்கு அவர் விண்ணிலிருந்து வந்து இங்கே வந்து கையை வழி இருந்திருக்கிறார். ஆனால் இவன் ரெண்டும் தேடி எங்கே போகிறவருக்கு காலை கொடுத்தாரா? காலை உள்ளே எடுத்துக்கிட்டார். அவன் தான் அரியன்னாரு. மால் அயனுக்கு அரியவிரான் மண்ணும் கோயில். இங்குள்ள மக்கள் சிரமப்பட்டு கைலைக்கு வர வேண்டாம் என்பதற்காக அவர் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கார். திருவையாற்றிலே மண்ணும் கோயில் என்ன செஞ்சாராம்? அணிநீடு கோபுரத்தை அணைந்து இறஞ்சி அழகு மிக்க கோயில் வாயிலின் மேல் உள்ள அந்த கோபுரத்தை முதல்ல வணங்குறார். வழிபாடு எப்படி செய்யணும் அப்பப்போ சொல்றார். அணிநீடு அழகு மிக்க நீடு உயர்ந்த கோபுரத்தை அணைந்து பக்கத்தில் போய் இறஞ்சி இல்லையா வணங்கி கோபுரத்தை வணங்கி உள் எய்தி அதுக்கு பிறகு உள்ள கோயிலுக்குள்ள போறார். உள் எய்தி கமா அளவில் காதல் தனியாக கருத்திலுடன். இன்னைக்கு நம்ம திருவிழாவை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? மகிழ்ச்சி. எவ்வளோ நாளும் ஆசைப்பட்டு இருந்தோம் திரையை பார்க்கணும், திருநேரம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளோ சகடம். நந்தனால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார், கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா? அது மாதிரி இவரும் ஞான சம்பந்தபரமான திருவையார் கோயிலுக்கு உள்ளே போகும்போது அளவில் காதல் இல்லையா, எண்ணற்ற மகிழ்ச்சியோடு அன்போடு பெருமானை பார்ப்பது படிச்சிடும். அளவில் காதல் தனியாத கருத்தினோடும் தம் பெருமான் கோயில் வளம் உண்டு. நேரம் நம்மளாம் என்ன செய்யறோம்? விட்டா உடம்பு கட 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 போய் கோயில் பார்த்து இந்த வயசான அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கிறதுக்குள்ள இந்த கொட்டி வயசு அம்மா போய் பார்த்துட்டு வந்துடும். ஏக்கா நீங்கள் போகலையா? இதான் போகிறேன் எல்லாம் போயிட்டு யார் என்னை கூட்டிகிட்டு போகிறா? இவங்க வந்து பிஸ்கட் தின்னுட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் வயசு அம்மா, இந்த அம்மா இப்போ தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? பெறப்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாரு இல்லையா? தனியாத கருத்தினோடும் தம்பெருமான் கோயில் உண்டு. கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும்? பலம் வந்து கட்டாய பிரகாரம் இருந்துச்சுன்னா அந்த முறையாக செஞ்சோன்னு வச்சுங்க, இன்னைக்கு யாருக்கும் டயபெட்டிஸ் வராது, யாருக்கும் ப்ரெஷர் வராது, யாருக்கும் கொலஸ்ட்ரால் வராது. பூரா சிறப்பு தரிசனம். 5, 10, 25, 50, 100, 150, 250. இதுக்கு வேறு எப்படி சீக்கிரம் முன்னால் சாமி முன்னால் கொண்டு விடுதுக்கிட்டு வச்சுக்கலாம். வேறு நமக்கு யார் எல்லா வேலையும் தான் வரும். எதுக்கு கோயில் எதிரும் நிறுத்தி வச்சுருக்கேன்? சாப்பிட்ற சாப்பாடு சத்தா மாறி நம்ம வாங்க. மூத்த அடியார் பழைய அடியார் வடசெய்தி மையத்தினுடைய திருமுறை சித்தாந்தத்தினுடைய நான் இன்னைக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலிருந்து படிக்க முடியும். அருமையான ஒரு ஆசிரியர் பணி இன்றும் நம்ம பெருமானை நினைவுச்சு கொண்டிருக்கிறார் இல்லையா? அருமையான வயசு. இதில் ஒரு வாய்ப்பு நமக்கு. உள்ளெய்தி அளவில் தனியாத காதல் கருத்தினோடும் தம் பெருமான் கோயில் கொண்டு. அந்த பெருமான் கோயில் தம்பெருமான் எப்படி சொல்ல பாருங்க. அந்த வேணும். உங்கள் சமயத்தை என்ன எப்போ வந்தீங்க? உங்கள் சாமியை தான் கூட்டிட்டீங்களா? உங்கள் சாமியை கூட்டிட்டீங்களா? அது யார் சாமி? எல்லாத்துக்கும் தானே சாமி. இங்கே எப்படி போடுறார்? தம்பெருமான் கோயில் வளம் கொண்டு தாழ்ந்து பணி சூடும் அவர் முன்பு பணிந்து. பணிவு வேணும். அடியார் பெருமக்களுக்கு பணிவும் தொண்டு ரெண்டு முக்கியம். அடியார்கள் என்றால பணிவு, இன்னொன்று தொண்டு. அப்போ தான் அவர் அடியார்கள். 77 வயசு ஆன திரு நாவுக்கரச பெருமாள் 9 வயசு ஆன ஞானசம்பந்தனுடைய சிவிகையை தூக்குறாருன்னா என்ன அர்த்தம்? செய்த தொண்டுக்கு இவர் பணிந்து வழிபாடு மரியாதை செய்கிறார். மதுரைக்கு வந்து சமணத்தை வீழ்த்து சைவத்தை இயக்கி பிடித்ததினால யாருக்கும் தெரியாமல், ரொம்ப முக்கியம். யாராவது தெரிஞ்சா ஞானசம்பந்தனுடைய சிவிகையை அப்பர் பெருமான் தூக்க போறான்னு தெரிஞ்சா தூக்க விடுவாங்களா? ஒருத்தர் விட மாட்டாங்க. நான் சொல்ற சேக்கிழார் பதிவு செய்கிறார், யாரும் தெரியாமல் தன்னை அடையாளம் காண முடியாத அமைப்பில் நகர் எல்கைக்கு போனாராம். நகர் எதுக்கு? அவர் எப்படி இவர் மேல பெரியும்? அப்பர் இங்கே தானே இருக்கார், நாங்கள் எங்குற்றான்னு கேட்கிறாரு. அப்போ தான் இவர் சொல்றார், இங்குற்றேன் நின் சிறுகியை தாங்கும் பெரும் பேறு பெற்றேங்கிறார். அந்த பணிவு வேணும், தொண்டு வேணும். அப்போ தான் பெருமான் திருவடியில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அடிக்கிறப்பா சொல்லுவேன் இல்லையா? இந்த வாய்ப்பெல்லாம் பெருமான் இந்த தொண்டுக்காக கொடுத்தது. இந்த மாதிரி அம்மா ஜானகி அம்மாலாம் இருக்காங்க இல்லையா? இவங்க மாதிரி அம்மாலாம் அடியாத்திர கூட்டத்தோட தலையாத்திர கூப்பிட்டு போகும்போது திருமுறைன்னா தெரியாது, சாத்திரம்னா தெரியாது, திடீர் பூச தெரியாது, பொட்டு வச்சுட்டு இருக்கிறவங்கள மாதிரி இல்லையா?
இவர்களுக்கு பெட்டி தூக்கிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றி கூட கொஞ்சம் இறக்கி விட எங்கேயும் கொண்டு போகிறா ரூமில் வைக்கிறதுக்கு செஞ்ச அந்த பணிக்கு தான் பெருமான் இன்னைக்கு இந்த பணி எனக்கு கொடுத்துருக்கார். இது நல்லா ஞாபகம். சும்மா சொல்லல, சைவத்தில் தொண்டும் பணிவும் தான் முக்கியம் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவன். அதுக்கு பிறகு தான் நான் தீட்சை எடுத்தேன். அதுக்கு தான் சிவபூஜை எடுத்தேன். அந்த 10-15 ஆண்டுகளை அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுனால கையை பிடிச்சி நான் தான் பஸ்ஸை விட்டு கடைசியில் போவேன், கோயிலை விட்டு நான் தான் கடைசியில் வருவேன். அத்தனை அடியாவது கூட்டிகிட்டு வருவேன். 60 அடியார்கள்லாம் கிட்டத்தட்ட 55 அடியார்கள் பெண்கள் தான். நமக்கு கொஞ்சம் அது பலவீனம் தான். 5-6 தான் ஆண் அடியார்கள் இருப்பாங்க. அதுலேயே அந்த 5 அடியார் 4 பேர் செவ்வொழி எடுத்தவங்களா இருப்பாங்க, தலைவராக பொறுப்பில் இருக்கவங்க. என்னை போல அப்போ நான் அப்போ யங் சாப், அப்போயே வயசு 50 வயசு, அதான் நான் யங் சாப், கிழமையானவர். என் கூட 2-3 பேர் உண்டு. நாங்கள் தான் அந்த பணி செய்வோம். பணி செய்வதற்கு பெருமாறி கொடுக்கும். சைவம் காட்டக்கூடியது அதுதான், வேற ஒன்றும் தெரியாது. எங்கேயோ வேலை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஈடுபாடு, சித்தாந்த ஈடுபாடு. இன்றைக்கு அதை புரிந்து தெரிந்து சொல்லக்கூடிய அமைப்புன்னா பெருமானுக்கும் பெருமானுடைய அடியார்களுக்கும் செய்த தொண்டு தான். இன்னும் சொல்ல மாதிரி பெருமானை கூட நான் செய்கிறேன், அடியார்களுக்கு செய்த தொண்டு தான் இன்றைக்கு நமக்கு அது செய்யும். அதுதான் சொல்றார். தனியாத கருத்தின் தம் பெருமா கோயில் வளம் கொண்டு, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை பிரகாரம் இருக்கோ அத்தனை பிரகாரம் கட்டாயம் வாருங்க, நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த பிரகாரம் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, சுகர் 175 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க, மறுநாள் காலையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 117 வந்துடும். அந்த பிரகாரத்தை ஒழுங்காக நீங்கள் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, அனுபவத்தில் கண்டிப்பாக வீட்டமாக வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க. நான் ப்ரெஷரை வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ப்ரெஷரே கிடையாது. ஆனால் அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கீழே 90, 100, 110, மேலே 160, 170 ஆகுமா? கூடவே கூடாது. டாக்டர் என்ன சார் கத்துறது, சார் கத்துறதுக்காக என்னையா புரியா? ஆனால் இன்னைக்கு 80, 120 தான் இருக்கு. ஏன்? உங்களோடு சேர்ந்து இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து இதை சிந்திக்கிறேன், உங்களோடு சேர்ந்து பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வருது. அதுக்கு தான் வச்சாங்க பிரகாரம். ஏன் வச்சாங்க? வித்தர் பெரிய பிரகாரங்கள். வயதான காலத்தில் பணி ஓய்வு முடித்தவர்கள் காலத்தில் ஒன்று அவன் கோயிலுக்கு தெரிஞ்சு போனாலே போதும். நிறைய கோவில் போயிருக்கீங்க இல்லையா? அம்பாள் கோயில், சுவாமி கோயில் பார்த்துருக்கீங்க இல்லையா? சுவாமி கோயிலில் 3 பிரகாரம், அம்பாள் கோயிலில் 2 பிரகாரம். ஒன்றும் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். எப்போ உங்களுக்கு முடியுமோ, இந்த காலகட்டமெல்லாம் சொல்லப்படலை. நீங்கள் 4 பிரம்ம முகூர்த்தமெல்லாம் நிற்க வேண்டாம். வீட்டில் பிற வீட்டையாரு சண்டை ஓட்டு கிடக்கணும், பிள்ளைகிட்டு சண்டை ஓட்டு கிடக்கணும். அங்கே எல்லா பணியும் முடிச்சு எப்போ உங்களுக்கு கோயில் போக முடியுமோ அந்த நேரத்தில் போய் முறையான அமைப்பில் இருந்த பிரகாரத்தை முடிச்சு சாமி முன்னால் நின்று பிள்ளையெல்லாம் பரவாயில்ல, நல்லா என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா மனுச்சுக்குது, அவங்க நல்லா இருக்கணும் வேண்டுங்க, போதும். நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், பிள்ளைகளும் நல்லா இருக்கும். இது போகாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எதோ நேற்று நான் பார்க்கலக்காக என்ன ஆனா, வீட்டை விட்டு பரவிட்டு இன்னைக்கு இங்கே வந்துருக்கு, அவ்வளோதான். அந்த சீரியல் நேற்று வீட்டை விட்டு பரவிட்டா, நேற்று 1/2 மணி நேரம் நடந்தது, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்கா. இதை தான் நேற்று 1/2 மணி நேரம் இருந்துருக்கு. இதை இவன் பார்க்கலன்னு வருத்தப்படுறத பார்த்தேன்னா இருக்கா இல்லையா? ரொம்ப அது ஒரு சினிமாவில் காமிச்சாங்க. அங்கே போய் நேரத்தை கெடுத்துறோம். நேராச்சு ஒரு ஆட்டோவில் டிரைவர் இப்போ வடிவேதான் நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக போகணும். என்னாச்சு? ஐயோ என்ன இந்த வருமா ஒன்று நான் 2 நிமிஷம் ஓடி விட்டாச்சு. அப்பா நல்ல வேலைக்கு யாரை குழந்தை விட்டா. என்னன்னா சீரியல் யாரோ முக்கியமான பார்க்குற சீரியல். அவன் பதறி போய் எங்கேயோ ஆஸ்பத்திரி அதை போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் இதை படித்து பாருங்களேன், கொஞ்சம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மரும மேலேயே மகன் மேலேயே கோபம் வருமா? வேற மேலே கோபம் வருமா? வராது. நான் சமுதாய காட்டுறாங்க. நமக்கு அன்போடு இருக்கக்கூடியது, பணிவோடு இருக்கக்கூடியது, துண்டு மனப்பாட்டு வரும்போது எதுவுமே வருவா. கோயில் வளம் கொண்டு தாழ்ந்து, இப்போ எனக்கு விழுந்து வணங்க முடியல, அப்படி வளர்ந்துட்டோம். ஆனால் 75 வயசு 80 வயசு ஆனால் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாங்கடையாக போகிறது. நம்முடைய கொடிமரத்தில் போய் விழுந்து கும்பிடுறாங்க. எனக்கு முடியலை, நான் அப்படி வாழ்ந்துட்டேன், விழுந்தா எந்திரிக்கவும் முடியல இல்லையா? அவ்வளோ சங்கடப்படுதோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு ஆரம்பித்தது 7 வயசில் போகணும்னு கல்யாணம் போட்டதோ, 7 வயசில் தீட்சை எடுத்ததோ, கோயிலுக்கு போகிறோம், முறையாக வணங்கணும் பிரகாரம் வந்தோன்னு வச்சுக்க, 80 வயசான 82 வயசான நெடுஞ்சாங்கடையாக விழுந்து பணி சூடும் அவர் முன்பு பணிந்து இல்லையா?
பணினா என்னது? பாம்பு. பாம்பை சூடுகின்ற பெருமானை பணிந்து வீழ்ந்து எழுந்து அன்பால் பரவுகின்றார். எத்தனை போடுறாரு பாருங்க. யார் இது செய்கிறது? நமக்கு தலைவராக வழிகாட்டி அருள் ஞான சம்பந்த பெருமான் தாழ்ந்து பணி சூடும் அவர் முன்பு பணிந்து வீழ்ந்துன்னா என்ன அர்த்தம்? நெடுஞ்சாங்கரையா கால் கொடுக்குறார் இல்லையா? அது வீழ்ந்து எழுந்து அன்பால். சில வீட்டில் பிள்ளைங்க செய்யும், பேரம் பேசி செய்யும். தாத்தா சொல்லியிருக்காரு, கோபம் கூடவே வராது. முடிஞ்சுட்டு போகும்போது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கா டப்புன்னு விடும் இருக்கா இல்லையா? கோயில் கொண்டு போவான். தாத்தா அப்படின்னா கும்பிடுவார், நம்மளும் கும்பிடுவோம். அப்போ தான் தாத்தா அங்கே போனால் புரோட்டா வாங்கி தருவார். அப்படி கும்பிடுதாளுன்னு இருக்கு. நான் ஒரு சின்ன பிள்ளையில சொன்னேன், பெரிய ஆளுகளை கூட சில பேர் இருக்காங்க. அடுத்த கும்பிட்டான், ஓ அவர் வாராரோ சார் கும்பிட சொல்லிக்காரு, அது கும்பிடுவோம். எப்படி கும்பிடணுமா? அன்பால் பரவுகின்றார். நாமவே மனம் ஒப்பி இது நமக்காக சொல்லப்பட்டது, இப்படி வணங்கினால்தான் பெருமாள் ஏற்கணும், நம்ம உடலுக்கு நல்லா இருக்கணும். அன்பால் வருமானம் அதை சொல்றார். பணி சூடும் அவர் முன்பு, பணினா புரிச்சுங்க, பாம்பை சூடுகின்ற அவர் முன்பு பணிந்து வீழ்ந்து எழுந்து அன்பால் மனம் ஒப்பி நாமே செய்யணும். ஆனந்தி அம்மா கூட்டு போனாங்க, அவர் கூட்டு போனாங்க, அதுக்காக நம்ம வணங்கணும். நமக்காக வணங்கணும், நம்முடைய உறவுக்காக நம்முடைய குடும்பத்தாருக்காக வணங்கணும் என்ற அமைப்பில் அருமையாக சொல்கிறார். அடுத்தாவில் சாமிக்கு முன்னால் வந்தாச்சு, பிரகாரமெல்லாம் வந்தாச்சு, பதியம் பாடுறார். அவருடைய கொள்கை தானே கட்டாயம் பெருமான் மேலே பாடணும். என்ன பாட்டு பாடுறாரு? கோடல் கோங்கம் குடி கூவிளம் என்னும் திருப்பதிய கொலவு மாலை. உண்மையில் அப்படின்னா எங்கேயும் சங்கடவர்த்தி அதை இடத்துக்கு கொண்டு வச்சுருவேன், நேரம் போகலன்னு வச்சுக்க. எனக்கு வந்து அந்த இடத்துல வேறு யாரும் ஆள் இல்லை, தெரிஞ்ச ஆள் இல்லை, ஆள் இருக்காங்க. இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துக்கு தக்கன வாழணும் பொது இடங்கள்லையும். அப்போ வரும்போது என்ன எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா முதல் திருமுறையில் ஆரம்பிச்சுன்னா 12ஆம் திருமுறை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னால் படமாக பாட்டு சொல்ல முடியும். நீ கேட்குறவங்களும் கேட்க முடிகிற மாதிரி எனக்கு தெரியும், அதுவே இல்லை. எனக்கு படம் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், என் மனசு திருப்தியாக இருக்கும், சொல்ல முடியும். அப்போ அது தெரியுதுன்னா எனக்கு சொல்லுவது எப்படி சொல்கிறேன்? ஒரு மகிழ்ச்சியாக சொல்கிறேன் இல்லையா? என்னால் தனியாக ஒரு இடத்துல சொன்னிருக்கேன். பழைய மண்டபத்தில் 2004 கேதார்நாத் போயிட்டோம். இந்த 12 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும். ஒன்று குதிரையில் போகணும், இல்லையில் இந்த டோரின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறோம், அதில் போகணும். குதிரையில் ஏற்றி விட்டுட்டான், விட்டமாக டோரிக்கு போயாச்சு. குதிரையில் ஏற்றி விட்டு இப்படி இறங்குச்சு, பார்த்தேன், ஏற்றி வச்சுட்டான். கூட வர 2 உயிர் வரலாம். இந்த குதிரை என்ன செஞ்சுட்டு நான் இப்படி போய் இப்படி திரும்பிச்சு போகிற மலை. இப்படி திரும்பின உடனே நான் கீழே பார்த்தா ஒரு 300 சுற்று அடிதான் இருக்கேன் குதிரை. எம்மா புத்தூரில் பிறந்து திருநெல்வேலியில் வாக்கப்பட்டு இப்போ நாகர்கோவிலில் குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திருப்பி இந்த நாகர்கோவிலுக்கு போக முடியுமான்னு பார்த்தேன். கேஸு உப்பேராது, பெருமான குடிப்போம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். கூடியோர் ஒப்படைத்த குடியதன் உரிமை ஆரம்பித்து தோடுடி செவியில் ஆரம்பித்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று உயிர் கொண்டது நம்பிச்சேன். 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் குதிரை போயிட்டே இருக்கு. 2 தடவை படிச்சிருக்கேன். அவ்வளோ தூரம் அது. அது என்ன ஒரு என்னமோ குண்டும்பாங்க அந்த இடம். அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தான் வழியை பஸ் வீசி ஒன்றும் கிடையாது, போகணும். அப்போ என்னது, பயப்படாமல் நம்ம போகிறதுக்கு பெருமானுடைய திருமுறைகள் நமக்கு கொடுத்து அது மாதிரி நாம் வச்சுக்கிடணும். அவருடைய பாடல்கள் நம்மகிட்ட நினைச்சு வச்சுக்க, அவரை நினைச்சுக்கிட்டு இதை படிச்சு வச்சுக்க. இங்கே அர்த்தம் சொல்றாரு, குலவு மாலை மகிழ்ச்சியோடு பாட்டை படிக்கும் போது என்ன தேமே வேறு வழியில் படித்து அவன் அப்பா ஓ 1:30 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்களோ அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது. சாப்பிடுறது அவங்க பண்ணி ஏன் நேரமாச்சு அங்கன்னு கூப்பிடணும். நம்ம அப்படி இல்லை, 1:15 1:30 மாதிரி அப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது கூடாது, குற்றோதம் இல்லை. இங்கே இல்லை தெரியும். இங்கே நம்ம யாராவது ஞாபகப்படுத்தினா தான் நான் குடிப்பேன், அதுக்கு மேலே நீங்களும் என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெருமாள் குடிக்கிறது நான் என்னுடைய ஆற்றல் தான் அவருடைய ஆற்றல். உங்களையும் வைக்கிறது என்னையும் வைக்கக்கூடிய ஆற்றல். இப்போ குலவு மாலை அப்படின்னா விருப்பமோடு மகிழ்ச்சியோடு தன்னிலை மணர்ந்து பெருமான பாடுறார். கோடல் கோங்கு குளிர் கூவிடம் என்னும் திருப்பதிக குலவு மாலை நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த உள்ளத்து நிரம்பி தோன்ற. பாட்டு அப்படி படிக்கிறாரு. பாட்டை படிக்கும்போது மனசில் என்ன ஞாபகம் வருதா, பெருமான ஆடுகின்ற ஆட்டம் தான் ஞாபகத்தில் நிற்கிறார்.
முன்னால் இருக்கிற அரவளர்த்த நாயகி உடனாகி ஐயாரப்பர் அவரை படிக்கிறாரு. ஆனால் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்தை எல்லாம் ஐந்தொழில் மூலம் காப்பாற்றுகின்ற பெருமானுடைய நடன கூத்து மனசில் வருதான். நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த உள்ளம் திருவுள்ளம் நிலைமை தோண்ட ஆடுமாறுது வல்லான் ஐயாற்றும் ஐயனே. பெருமானத்தான் பொழுது பாடுறாரு, திருவையாறு பெருமானத்தான் பொழுது பாடுறாரு. ஆனால் உள்ள எங்க நிற்கி? அப்பா இவ்வளவு பெரிய உலகத்தை பெருமொழி மக்களை காப்பாற்றுகிற பெருமான் தில்லையில் நடனமாடிக்கொண்டு இதையெல்லாம் செய்கிறானே என்ற உள்ளத்தில் மகிழ்ந்து அதை பாடி அதையே இந்த பாடலை பதிவு செய்கிறார் இல்லையா? அதை கோடல் கோங்கு குளிர் கோவிலம் என்னும் திருப்பதிக கொலவுமாறை ஆரம்பம். இந்த பதிகத்தினுடைய ஆரம்பம் அதுதான். இந்த பாடலுக்கு ஆரம்பம் தொடக்கம் நீடு பெறும் திருக்கூத்து நிறைந்த திருவுள்ளத்து. எப்போதும் பெருமானுடைய இந்த தில்லை கூத்திரை உலக இயக்கத்தில் செய்யக்கூடிய இந்த நடனத்தை திருவுள்ளத்து நிரம்பி தோன்ற ஆடுமாறது வல்லான் ஐயாற்று அமையனே. யாரு இந்த ஆற்றலை செய்யக்கூடியவன்? ஆடுகின்ற ஆற்றலை செய்யக்கூடிய உலக இயக்கத்தை யாரு? இந்த இருக்கிற ஐயாற்று பெருமான் தான் இல்லையா? அவன் தான் செய்கிறான் என்று நின்று பாடினார் ஆடினார் பண்பினோடும் கண்பொழினூர் பறந்து பாடிய பாட்டு ஆட்ட வேற. அதோடு மட்டும் கண்ணில் அப்படி நீர் தாரதையான வடிகிறது. எதுக்கு வடியுது? இந்த ராஜஜாகர பாட்டிக்கு ஒத்த காலம் ஆடிக்கிட்டு இருக்கான், வலது காலம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். மாற்றியாவது வைக்க விட அழுதா இல்லையா? அது மாதிரி இவர் எப்பா என்னைக்கு இந்த உலகம் தோறும் அன்னைக்கே ஆடிக்கிட்டு இருக்கிய, இன்னைக்கு வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிய, உன் கால் வெறுக்கிறியா? உலகத்துக்கு செய்துன கண் பொழி கண்ணீர் வந்துதான். பாடினார் ஆடினார் பண்பினோடும் கண் ஒளி நீர் பறந்து பாய. பெருமான் கொஞ்சம் கூட நிலை இல்லாமல் திருத்தம் இல்லாமல் ஆடிக்கொண்டு அந்த ஆட்டத்தை நினைச்சு அவர் கண்ணிலே நீர் வடித்ததாம். இந்த பாட்டு அருமையான அவர் முதல் பாட்டு. முதல் பாருங்க, பாடல் ஆறுக்கு இப்படி அவரே சொன்னாங்க. கோடல் கோங்கு குளிர் கூவிள மாலை குழாய நீர் ஓடு கங்கை ஒளி வெண்பரை சூடு வருமானார் பாடல் வீணை முழவும் குழல் முந்தை பண்ணாகவே. திருவையாறு இன்னைக்கும் பஞ்சரத்தில் கெத்தியெல்லாம் பாடி ஆண்டுக்கு ஒரு முறை தியாகையர் வேலைக்கு தங்கியிருப்பது இல்லையா? காலம் நடக்கிறது. கடைசி வரி என்ன சொல்றது? ஆடுமாறு வல்லான் உமை ஆறுடை ஐயனே ஐயாருடையவனே. ஆடுமாறு வல்லான் இல்லையா? உமையோடு ஐயாருடையவனே என்று இந்த பதிகத்தில் பாடலை இது சொன்னதை நிறைவு செய்யப்படுகிறது. பாடல் எத்தனாவது பாடல்? 2ஆம் திருமுறையில் 6வது பதிகம். 2ஆம் திருமுறை 6வது பதிகம். கோடல் கோங்கு குடி கூவிட மாறி ஆரம்பிக்கும். முடிகிறது பாட்டு முடிவு ஆடுமாறு வல்லான் உமை ஆருடைய ஐயனே என்ற அமைப்பில் சொல்லி அந்த ஐயாற்று பெருமனை பதிகம் பாடி நிறைவு செய்கிறார். தங்குறார். திருநாவுக்கரச பெருமான் எல்லாத்திலிருந்து தங்கிடுவார். அவர் வரலாறு பார்க்கும்போது பார்த்தோம். வயதானவர் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியல. ஒன்று. 2வது அவர் பணி என்ன பணி? பாடுபாடிட்டு போகிறது இல்லை, திருப்பணி உழவார பணி கோயிலில் செய்கிறதுனால தங்கி இருந்து செய்கிறார். அதனால் எல்லா இடத்துலையும் தங்கிடுவார். ஆனால் ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி பெருமானோ தங்குறது அதிகமாக கிடையாது. அப்படி கோயில் சாமி சொல்லிட்டே போய்கிட்டு இருக்காரு. சில இடங்களில் மனம் விரும்பி தங்குகிறார். அப்படி தங்குகின்ற ஒரு இடத்துல தான் திருவையாறு. அங்கே தங்குறாரு. எப்படி தங்குறாரு? திருவையாற்றில் தங்குகிறார். பல முறையும் பணிந்து எழுந்து திருவையாற்று கோயில் உள்ள பாடல் பாடியாச்சு. அப்போ விடல. சிலர் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், கோயிலில் பார்த்துட்டேன்னு தேசில் கோயிலுக்கு உள்ளே போனால் வெளியே வர மாட்டான். என் பையன் கூட அப்படித்தான். நேற்று முன்னே இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சீக்கிரம் வாடா வீட்டுக்கு போகணும், நான் கொஞ்சம் படிக்கணும்டா அப்படின்னா அவன் சாமியை விட மாட்டாங்க. நம்ம சொல்லல, கூட்டிகிட்டே வந்துடுவோம் பொழுது, தூக்கிட்டே வந்துடுவோம் பொழுது. அது மாதிரி நம்ம அடியாருக்கு நிறைய பேர் இருக்க பார்த்தீங்களா? சன்னதி முன்னால் நின்னாங்கன்னா அவளை லேசாக அவளை அவங்க கிளப்ப முடியாது. நமக்கு பார்க்கும்போது சாதாரண விற்கிற மாதிரி தான் தெரியுது, உருவமாக தான் தெரியுது. சொல்லி பார்த்தாச்சு, வெளியே போயிட்டாச்சு. அப்படி அடியார்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஞான சம்பந்தரும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். பல முறையும் பணிந்து எழுந்து, எத்தனை தான் கீழே விழுந்து இருந்துச்சான்னு தெரியல. அத்தனை முறை பல முறையும் பணிந்து எழுந்து புறம்போந்து, எப்ப கோயிலை விட்டு வெளியே வரார், புறம்போந்து பரவு திரு தொண்டரோடு, அடியார் திருக்கூட்டத்தோடு எல்லாம் இந்த மாதிரி தலைவர் பெருசாக எப்படியா அவருக்கு தனியாக ஒரு ஏற்பாடு ஒன்று தங்குறதுக்கு வசதியாக ஏசி கீசி ரூமெல்லாம் வச்சு
இவர் எங்க திருக்கூட்டத்தோடு சேர்ந்தான், தொண்டரோடு சேர்ந்திருக்கிறார். பரவு திருத்தொண்டரோடு நிலவு திருப்பதி அதன்கண் நிகழும் நாள் அங்கே தங்கியிருந்தார். அவருக்கே ஒரு ஆசை, திருவையாற்றில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த பிள்ளைக்கு. அதனால நிலவு திருப்பதி, திருப்பதி பதினா தலம், திருநா செல்வமும் சிறப்புமிக்க தலம், நிலவு என்றைக்கும் பாராட்டப்படுகிறது. திருவையார எல்லா காலங்களிலும் அன்றும் பாராட்டினார்கள், இன்றும் பாராட்டுகிறோம். இனி வருகின்ற காலத்திலும் திருவையாரை யாராவது மறக்க முடியுமா? அப்பர் கையில காட்சி தியாகரி இருந்த தலம், சங்கீத மும்மூர்த்திகள் இந்த தலம் அந்த அமைப்பிலே. அதான் நிலவுன்னா என்றைக்கும் பாராட்டப்படுகிற போட்டுகின்ற நிலவு திருப்பதி. சேர்ந்து கொஞ்சம் பிரிச்சுடுங்க. நிலவு திருப்பதி அதன்கண் அங்கே நிகழும் நாள் தங்கி இருந்தார். நிகழும் நாள் நிகரிலா அடுத்தார், நிகழ் நாள் அங்கே தங்கியிருந்தார் கொஞ்ச நாள். எங்க திருவையாற்றில். அடுத்தாப்புல நிகரிலா நெடுநீர் கங்கை அலையும் மதி முடியாத பெரும்புலியூர். பெரும்புலியூர்னு ஒரு தலம் பக்கத்தில், திருவையாருக்கு பக்கத்தில். அங்கே போகிறாரு. அந்த திரு யார் இருக்கா? சிவருமான் இருக்காரு. எந்த சிவருமான் இருக்காரு? அதுக்கு ஒரு அடைமொழி கொடுங்க. நிகரிலா நெடுநீர் கங்கை அலையும் மதி முடியாதம். நிகர் இல்லாத எல்லா காலங்களிலும் நீர் இருக்கின்ற ஆகாய கங்கையை தன் தலையில் வைத்திருக்கின்ற பெருமான் எங்க இருக்காரு? பெரும்புலியில் இருக்காரு. நிகரிலா நெடுநீர் கங்கை ஆகாய கங்கை அலையும் மதி, ஓடிக்கொண்டே இருக்கின்ற மதி பெருமான் திருவடியில் நின்று கொண்டிருந்தது. ஏன்? அது தேஞ்சு போனதுனால அதை தன் காலையில் தக்க வச்சிருந்தது இல்லையா? அலையும் மதி முடியாதம் பெரியூர். ஆகாய கங்கையும் மூன்றாம்பரி சந்திரனையும் தன் கரையில் வைத்திருக்கின்ற பெருமான் அங்கே தங்காசம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் சுவாமி. எங்கேருமா? பெரும்புலியூர் என்ற தலத்திற்கு அந்த பெருமான் தான் எங்கே இருக்கிறாரு? பெரும்புலி இருக்கிறார். அங்கே போகிறார். முதலான அணைந்து ஓட்டி. அந்த பெரும்புலியூர் மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற தலங்கள் தான் முதலான அணைந்து. பெரும்புலியூர் தலமும் போனாங்க, பக்கத்தில் இருக்க வேறு தலங்களுக்கும் போனார்கள். முதலான அணைந்து ஓட்டி குலவு தமிழ் தொடை முனைந்து பாராட்டுகின்ற மகிழ்ச்சியோடு பாடுகின்ற பாடலையும் பாடுகிறார். அங்கே பாடல் பாடுகிறார். குலவு தமிழ் தொடை முனைந்து மீண்டு அணைந்து பெரு ஆர்வம் கூறும் நாளில். திருவையாறு தங்கினாரு. தங்கிட்டு இந்த பெரும்புலியூர் போன்ற தலங்களுக்கெல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டு மீண்டும் எங்கே வந்து தங்கினாரு? திருவையாறிலே வந்து தங்கினார் அப்படிங்கிறார். முதலான அணைந்து ஓட்டி குலவு தமிழ் தொடை முனைந்து மீண்டு அணைந்து பெருகு ஆர்வம் கூறும் நாளில். அப்படி மகிழ்ச்சியாக